ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முள்ளங்கி பொரியல் செய்யலாம். முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னா, தேவையான பொருள் முள்ளங்கியை அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மாதிரி பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. வாங்க தாளிக்கலாம். தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் காஞ்சதும் உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து நமக்கு தேவையான அளவு எப்படி சேர்க்குறோமோ அப்படி தான். முள்ளங்கிலாம் உப்பு அதிகமாக இழுக்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும், மாறி மாறி வரும். முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்கட்டும். நல்லா எல்லா காயும் சேர்த்து முள்ளங்கியும் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். முள்ளங்கி நீர் உள்ள பொருள்ன்றதுனால உப்பு அதிகமாகலாம் சேர்க்காதீங்க. வதக்கின உடனே சுருங்கிடும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக காரம் சேர்த்துக்கோங்க. காரமும் அதிகமாக சேர்க்காதீங்க. நிறைய பேருக்கு முள்ளங்கியோடைய வாசனை பிடிக்காது. அதை செஞ்சு இதை மாதிரி வதக்கி நல்லா சாப்பிட்டோன்னா இது பண்ணும். இல்லைன்னா பச்சை வாசனையாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு முள்ளங்கியோடைய வாசனை பிடிக்காது. நல்லா முள்ளங்கி வதங்கிடுச்சு. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி முள்ளங்கி நல்லா வேகட்டும். நிறைய தண்ணி வைக்காதீங்க. முள்ளங்கியே நீர் உள்ள பொருள்ன்றதுனால கம்மியாகவே தண்ணி வைங்க. வேகட்டும். வெந்த பிறகு தேங்காய் திருவி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கி பொரியல் நல்லா வந்துடுச்சு. வாங்க தேங்காய் பூ திருவி வச்சுருக்குறோம்ல அதை போட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ பொரியல் போட்டு இது பண்ணோன்னா முள்ளங்கி பொரியல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்படி தான் முள்ளங்கி பொரியல் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போகிறோம்.